Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நாம் ஜெபிக்க இருப்பது, இன்றைக்கு குடும்பங்களை கெடுக்கிற மனுஷருடைய ஆசீர்வாதங்களை தடை செய்து விதவிதமான வித்தியாசமான வியாதிகளை கொண்டு வந்து சரீரத்திலே தங்கி இருந்து அவர்களை பலவீனப்படுத்துகிற இன்னும் பலவித பொல்லாத ஆவிகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற உங்கள் சரீரத்தில் ஒருவேளை பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் மறைந்திருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே அத்தனை கிரியைகளும், அத்தனை பிசாசுகளும், அத்தனை ஆவிகளும் உங்களை விட்டு வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒரு வல்லமை உங்கள் சரீரத்தில் இறங்கும். தேவ மகிமை உங்கள் சரீரத்தை தொடும். பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் உங்கள் மேல் இறங்கும். இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். பலவிதமான அசுத்த ஆவிகளை நாம் துரத்த போகிறோம். என்னோடு இணைந்து ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. ஒருவேளை உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கலாம். பிசாசின் கட்டுகளில் நீங்கள் அகப்பட்டு இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினைகளிலே நீங்கள் சிக்கி இருக்கலாம். பிசாசினால் வந்த அந்த மரண போராட்டத்துக்குள்ள நீங்கள் இருக்கலாம். குடும்பத்தில் அநேக இழப்புகள் இதன் நிமித்தமாக, உங்கள் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சேதாரத்தை அவன் உண்டாக்கி இருப்பான். சரீரத்தில் வியாதிகள், உங்கள் சம்பாத்தியம் எல்லாம் விரயமாக மருத்துவமனைக்கு, விரயமாக துஷ்ட மனுஷர்கள் உங்களிடத்திலிருந்து பிடுங்கி சாப்பிட இந்த பிசாசானவன் தந்திரமாய் வேலை செய்வான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை உங்க சரீரத்துல இப்படிப்பட்டதான பொல்லாத கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், என்னோடு இந்த வார்த்தையை கேட்டு நான் பேசுகிற பொழுது, வார்த்தையை, கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிற பொழுது, நிச்சயமாகவே உங்களுக்குள் காணக்கூடிய அத்தனை கிரியைகளும், அத்தனை பிசாசின் தந்திரங்களும் ஆணிவேறு முதல் கொண்டு என் ஆவியானவர் அவைகளை பிடுங்குவார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் இறங்கும். பரிசுத்த ஆவியின் மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். தேவ பிரசன்னம் உங்கள் மேல் தங்கி நிற்கும். உங்களுக்குள் இருக்கிற பிசாசுகள் ஒருபோதும் உங்கள் சரீரத்தில் இருக்க முடியாது. அதன் கிரியைகள் வெளிப்பட்டே ஆக வேண்டும். பிசாசுகள் உங்களை விட்டு விலகியே தீர வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏனென்றால் நான் பேசுகிற வார்த்தை, நான் ஜெபிக்கின்ற வார்த்தை, அது ஜீவனுள்ளதாக, அது உருவிய பட்டயத்தை போன்று. ஹல்லேலூயா. என் கிறிஸ்து இயேசுவின் வாயில் இருக்கிற வார்த்தை என்கிற அந்த பட்டயமானது, அது நிச்சயமாகவே பிசாசுகளை அது அழித்து போடும். பட்டயமாக அது வெளிப்படும். பிசாசுகள் உங்களை சரீரத்திட்டு விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவனும் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். எஸ், சாத்தானை நாம் கட்ட வேண்டுமா? நாம் அவனை கட்டுகிற பொழுதுதான் நமக்கு விடுதலை, நமக்கு ரட்சிப்பு, நமக்கு ஒரு மீட்பு உண்டாகும் பிரியமானவர்களே. நம் பிள்ளையுடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லை என்று சொன்னால், அவன் நமக்கு தரித்திரத்தையும் சாபத்தையுமே வியாதியையுமே அவன் மிச்சப்படுத்தும்படி அவன் நம்மளிடத்துல கொடுத்து விடுவான். நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே நாம் விடுதலையாக வேண்டும். பிசாசின் கிரியைகளை அழித்து போட வேண்டும். நாம் ஜெயிக்கும்படிதான் தேவன் நமக்கு வல்லமையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
நாம் பண்ணும் வேண்டுதலோடும் நாம் விழித்துக் கொண்டிருக்க வேண்டுமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு 10:1-8 படி இப்பொழுதும் இயேசுவின் நாமத்திலே ராஜா நீங்க சொல்லி இருக்கிறீங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஓ ரீமா ஷாவலவரா ரிக்தல ரிபிலிபிரியா குனதியான் தொலபரி மௌஷாக்தல ரபலவரையான் தனதி ரீபா ஷீபிலிபிரியா கலதியான் சொன்னதி வல்லமை இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிறவர்களை கண்டுதான் சாத்தான் பயப்படுவான். தேவனை நோக்கி அபயமிடுகிற உங்களை காண்கிற பொழுது பிசாசு நடுங்குவான். விடுதலைக்காக தேவ சமூகத்தில் நில்லுங்கள் பிரியமானவர்களே, என் தேவன் உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் நின்று நாம் ஜெபிக்கிற பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுதும் நான் பேசுகிறேன், நான் சொல்லுகிற இந்த ஆவிகள் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆவிகள் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமின் ஆவிகள் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பிள்ளையின் சரீரத்திலிருந்து வெளியேற கடவுது. பொய்யின் ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். விபச்சார வேஷித்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. குறி சொல்லுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. பலவீனப்படுத்தும் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும். கனநித்திரேன் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. வஞ்சிக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பிள்ளையை விட்டு வெளியேறு. வழி விலக பண்ணுகிற பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. ஊமையும் செவிடுமான பிசாசே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறு. இச்சையின் ஆவியே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பேசுகிறேன், வெளியேறு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. அந்தி கிறிஸ்துவின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறு. வலு சர்ப்பத்தின் ஆவியே, பொல்லாத பிசாசே, ஏவாளை வஞ்சித்த பொல்லாத ஆவியே, இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பேசுகிறேன், வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. விபத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு வெளியேறு. தற்கொலையின் எண்ணங்களை கொடுக்கிற பொல்லாத ஆவியே, தற்கொலையின் பிசாசே, சபிக்கப்பட்டவனே, இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு வெளியேறு நான் கட்டளை எடுக்கிறேன். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்திருக்கிற பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்தில் வாழே. பின்மாற்றத்தின் ஆவியே, பொல்லாத ஆவியே, பிள்ளைகளை பின்மாற்றத்திற்குள் கொண்டு போகக்கூடிய அவநம்பிக்கை கொடுக்கிற பொல்லாத பிசாசே, உன் கிரியைகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. தாறுமாறுகளை உண்டாக்குற பொல்லாத பிசாசே, இப்பொழுது உன் கிரியைகளை நான் முறியடிக்கிறேன். உன் தந்திரங்கள் இனி பிள்ளைகள் மேல் பலிக்காதே போகட்டும். அசுத்தாவியே வாவெளி இயேசுவின் நாமத்தினாலே. குடிவரியின் ஆவியே, ஹல்லேலூயா, குடித்து மதுபானத்துக்கு போதைகளுக்கு அடிமைப்படுத்துகிற பொல்லாத பிசாசே அவுட் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். குடிவரியின் ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கலகத்தின் ஆவிகள், ஹல்லேலூயா, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கலகத்தை பண்ணுகிற பொல்லாத பிசாசுகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்க்கிரியைகளும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலகத்தை கொடுக்கிற பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. சந்தேகத்தின் ஆவியே, சந்தேகத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இப்பொழுது சரீரத்தில் இருக்கக்கூடாது. நான் பேசுகிற இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் சரீரத்தில் பதுங்கி இருந்தாலும் சரி, மறைந்து இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அத்தனை பிசாசுகளும் வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. கோல் சொல்லுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக என்று லேவியர் 19 வாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட கோல் சொல்லுகிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். சோம்பலின் ஆவியே, 1 தீமோத்தேயு 5:13 வாசிக்கப்பட்டபடி சோம்பல் உள்ளவர்களாக, ஹல்லேலூயா, அலம்புகிறவர்களாக, வீண் காரியங்களிலே அவர்கள் தங்கள் நேரங்களை செயல்படுத்துகிற தகாத காரியங்கள் செய்கிற ஒவ்வொரு சோம்பலின் ஆவியும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும். சோர்வின் ஆவிகள், ஹல்லேலூயா. அசுத்த ஆவி எங்கேயோ, ஹல்லேலூயா, அங்கே சோர்வுகள் உண்டாகிறது.
சோர்வு, மனசோர்வு, எதற்கெடுத்தாலும் சோர்ந்து போகிறார். இந்த சோர்வை கொடுக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கொலைவரியின் ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். கொலைவரியின் ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும் பிள்ளைகளை விட்டு. கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை நிமித்தமாக வரக்கூடிய எந்த கொலைவரியின் ஆவியும் இப்பொழுது வெளியேறட்டும். ரீபா ஷாமாலா வரவரை கலதியான் சொன்னதுபி இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். பிரிவினை உண்டு பெற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. தீங்கு செய்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பொய்யான அற்புதங்களை செய்கிற பொல்லாத பிசாசே, உன் கிரியைகளை முழுவதுமாக வெளியரங்கமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை கட்டுகிறேன். உன் கிரியைகளை நான் கட்டுகிறேன். செய்வினை செய்கிற பிசாசே, செய்வினை ஏவல் பிசாசே, உன்னை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். பிள்ளைகளை விட்டு முழுவதுமாக நீ வெளியேற இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களை விட்டு வெளியேற இயேசுவின் நாமத்தினாலே. உன் கிரியைகள் அத்தனையும் நான் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். தடை செய்கிற பிசாசுகள், நன்மையான காரியங்கள் செய்யாதபடிக்கு தடை செய்கிற பிசாசுகள், அத்தனை தடை செய்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒடுக்குகிற ஆவி, ஒடுக்குகிற பொல்லாத பிசாசை, ஒடுக்குகிற பிள்ளைகளை துயரத்தினாலும் துக்கத்தினாலும் ஒடுக்குகிற பொல்லாத பிசாசை, வியாதியினால் ஒடுக்குகிற பிசாசை, பொருளாதார நெருக்கத்தினால் ஒடுக்குகிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பிள்ளைகளை விட்டு வெளியேறு. இந்த பலவான்கள் எல்லாம் நான் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் கட்டுகிறேன். வறுமையும் தரித்திரத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. புத்தியை தடுமாற பண்ணுகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. Out in the mighty name of Jesus Christ. Hallelujah, hallelujah. புத்தியை தடுமாறு பண்ணுகிற பொல்லாத பிசாசுகள் வெளியேறட்டும். காரணம், என் தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாராம். ஆக புத்தியை தடுமாற பண்ணுகிற பொல்லாத பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அலைக்கழிக்கிற பிசாசுகள், அலைக்கழிக்கிற பிசாசுகள், ஹல்லேலூயா, எங்க பிடித்தாலும் அவனை அலைக்கழிக்கிறது என்று வேதத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா, அலைக்கழிக்கிற பொல்லாத ஆவிகள், பிள்ளைகளை அலைக்கழிக்கிற பிசாசுகள் அத்தனையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். மரண பயத்தின் ஆவிகள், மரண பயம், எதுக்கெடுத்தாலும் மரண பயம், எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் தீயில், ஹல்லேலூயா, இரவு வந்தா பயம், ஒரு சின்ன காரியத்துக்கும் பயம், பயம் பயம் பயத்தை கொடுக்கிற பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 55:5 சொல்லுகிறான், பயமும் நடுக்கமும் என்னை பிடித்ததாம். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இந்த பயத்தை பிடித்திருக்கிற பொல்லாத பிசாசு out in the mighty name of Jesus Christ of Nazareth. பிறரை தூஷிக்கிற பொல்லாத பிசாசே, உன் கிரியைகளை முழுவதுமாக நான் அழித்து போடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. முறுமுறுக்கிற பொல்லாத பிசாசை வெளியேறு. இடரல் உண்டாக்குகிற பொல்லாத ஆவியை வெளியேறு. இடரல் உண்டாக்குற பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். குருட்டு ஆவிகள் பிசாசே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என் இயேசுவிடத்தில் வருகிற பொழுது என் ஆண்டவர் அவனை விடுதலையாக்கினாராம். ஹல்லேலூயா. இப்பொழுது குருட்டு ஆவிகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியின் மகிமை நான் பேசுகிற நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. வார்த்தை உருவிய பட்டயத்தை போன்று வல்லமை உள்ளதாக, ஹல்லேலூயா, என் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயமாக இந்த வார்த்தைகள் சொல்லட்டும். ஜீவனுள்ள வார்த்தையாக இது சொல்லட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானை முறியடிக்கத்தக்கதாக நிர்விசாரத்தின் ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். முரட்டாட்டத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். பயமுறுத்துகிற பிசாசுகள் வெளியேறட்டும். விக்கிரக ஆராதனையை நீ வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. மலட்டு தன்மையை கொடுக்கிற பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. கற்பங்களை கலைக்கிற பொல்லாத ஆவியை வெளியேறு. கற்பத்தை கலைத்து போடுகிற பொல்லாத பிசாசை வெளியேறு. பொறாமையின் ஆவியை நீ வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. எரிச்சலை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசே இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறு. துர்ச்செய்தியை பரப்புகிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா. பெருந்தீனின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு வெளியேறு. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. மகிமை இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும். குழப்பத்தை கொடுக்கிற அத்தனை பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது, வெளியேற கடவுது. அப்பா, இப்பொழுது நான் பேசின ஒவ்வொரு கிரியைகளும் சரியத்தில் காணப்படும் என்று சொன்னால் அத்தனை பிசாசுகளும் வெளியேறட்டும் அப்பா. சாபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை. சாப பிசாசே இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு குடும்பங்களை விட்டு வெளியேறு. எப்படிப்பட்ட தொடர்ந்து வரக்கூடிய சாபமாக இருந்தாலும் சரி, தலைமுறையாக பிள்ளைகளை அலைக்கழித்து வேதனைப்படுத்துகிற எந்த சாப கட்டுகளும் சாப பிசாசுகளும் சாப ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, ஹல்லேலூயா, ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகருடைய நாமத்தினாலே பேசுகிறேன். பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும். பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். அத்தனை கிரியைகள் வெளியேறட்டும் அப்பா. அத்தனை கிரியைகள் வெளியேறட்டும்.
அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. அசுத்த ஆவிகளை நீர் துரத்துகிறீர். நான் நம்புகிறேன் ராஜா, நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதே பொல்லாத ஆவிகள் எல்லாம் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நான் தெளிக்கிறேன். பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு விடுதலை இப்பொழுது. ஆவி ஆத்துமா சரீரத்தில் விடுதலை இப்பொழுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியில் ஒரு விடுதலை, ஆத்துமாவில் ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை. சபிக்கப்பட்ட அத்தனை கிரியைகளும் இப்பொழுது முறியடிக்கப்பட்டு போகட்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அந்த மகிமை முகத்திலிருந்து, அவருடைய முகத்திலிருந்து பிரகாசிக்கிற அந்த பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வீசட்டும் அப்பா. அதிகமாக ஹல்லேலூயா பிரகாசிக்கிற என் தேவனுடைய மகத்துவமுள்ள வல்லமையானது, அந்த வெளிச்சமானது இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்திலும் அது பிரகாசிக்க செய்யட்டும் அப்பா. எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ, எந்த பிள்ளைகளுடைய முகத்துல இருள் இருக்கிறதோ அத்தனை இருளும் நீங்கி போகட்டும். யாருடைய சரீரத்தெல்லாம் இருதயத்திலெல்லாம் இருள் சூழ்ந்திருக்கிறதோ அத்தனை இருளின் ஆதிக்கங்கள் வெளியேறட்டும் அப்பா. உன்னதமானவரே, சர்ப்பத்தின் ஆவிகள், வயிற்றுல பதுங்கி இருக்கிற பொல்லாத பிசாசுகள், செய்யப்பட்ட செய்வினைகள், மருந்துகள், அது நிமித்தமாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பாதிப்புகளில் இருந்து பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பிசாசினால் வந்த ஆவிகளினால் வந்த எந்த பலவீனமும் எந்த வியாதியும் பிள்ளைகளை விட்டு இப்பொழுது விலகி போகட்டும் அப்பா. எப்படிப்பட்ட ஆவிகள் சரீரத்தில் மறைந்திருந்தாலும் சரி, எந்த உறுப்புகள்ல மறைந்திருந்தாலும் சரி, அவைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்திலே. தொண்டை பகுதியிலிருந்து பிசாசுகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. வயிற்று பகுதியிலிருந்து பிசாசுகள் வெளியேறட்டும். அடி வயிற்றில் ஊறிக்கொண்டிருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் அப்பா. கால்களிலே ஊறுகிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. முதுகு தண்டில பின்னாலே ஊறுகிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தலைகளிலே சுற்றி இருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கண்களினாலே கொடுக்கிற இச்சையின் மூலமா வருகிற பிசாசுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும் அப்பா. தூசணமான வார்த்தைகளை பேசுகிற பொழுது உள்ளே புகுந்து போகிற ஒவ்வொரு பிசாசுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். ஓ ரீமா ஷாபலபரா கலதியான் சொன்னதுபி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே பேசுகிறேன். மர்ம உறுப்புகளுக்குள்ள போய் நுழைந்து போகக்கூடிய சர்ப்பத்தின் ஆவிகள், இச்சையும் விபச்சாரத்தையும் கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். அசுத்த ஆவிகள் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நான் பேசுகிறேன். Out in the mighty name of Jesus Christ of Nazareth. பாவலி இயேசுவின் நாமத்தினாலே, பாவலி இயேசுவின் நாமத்தினாலே, பாவலி இயேசுவின் நாமத்தினாலே எந்த கிரியைகளும் உள்ள இருக்க கூடாது. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது என் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உண்மையில் இறங்குகிறது. உன்னை முழுவதுமாக இந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உன்னை ஆட்கொள். வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது தொடட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் மகிமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. உன்னதத்திலிருந்து ஒரு பலன், உன்னதத்திலிருந்து ஒரு பலன், உன்னதத்திலிருந்து ஒரு பலன். ஓரிமா ஷாபலப ரபலப ரிகல் ரியான் துனதிபி ரபலப ஷிபலப கரதியான் துனதிபி. வாவ இயேசுவின் நாமத்தினாலே அத்தனை கிரியைகளும் அத்தனை சாத்தானையும் இயேசுவின் நாமத்தில் நான் துரத்துகிறேன். இந்த ஜெபம் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த வார்த்தை கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என் தேவனுடைய மகிமை வெளிப்படும். உங்களை தொடும். தேவ பிரசன்னம் உங்களை தொடும். இயேசுவின் நாமத்திலே நான் பேசுகிற வார்த்தை உங்களை சுடும். உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியைகள் அது சுடும். இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. வல்லமையுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, கிறிஸ்து இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. 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 இப்பொழுது அப்பா மந்திரங்கள், மாந்திரகங்கள், எல்லா கயிறுகள், ஹல்லேலூயா தகடுகள் எல்லாம் இப்பொழுது அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியின் அக்கினியால் சுட்டரிக்கப்படட்டும், 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 சுட்டரிக்கப்படட்டும். ஒரு பரிசுத்த அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரலோக அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த அக்கினி இப்பொழுது இறங்கட்டும். பிள்ளைகளை, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதை பட்சிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மாஷாரா தாலதியான் சொன்னதிபி வாவலி இயேசு நாமத்தினாலே எந்த அசுத்த ஆவியும் உள்ளே இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை இடுகிறேன். நான் கட்டளை இடுகிறேன். இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் கட்டளை இடுகிறேன். வார்த்தை கேட்கிற பொழுது நீ எந்த வீட்டில் எங்க இருந்தாலும் சரி, ஏ பிசாசே, நீ எந்த சரியத்துல எந்த பாகத்திலே நீ மறைந்திருந்தாலும் சரி, இனி இந்த ஜீவனுள்ள வார்த்தையானது உன்னை வெளியே கொண்டு வரும். ஹல்லேலூயா. நான் விடுதலையை பேசிக் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அசைவாடுகிறார். ஆகவே அங்கு விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். என் இயேசு கிறிஸ்துவின் விருப்பமே உன் பிள்ளைகளை விடுதலையாக்குவது. தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த இரத்தத்தின் வல்லமைகள் இப்பொழுது பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. எந்த இரத்தம் சிலுவையிலே என் இயேசுவே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் சிந்தினீரோ, பிள்ளைகளை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படி நீர் சிந்தினீரோ, உடன்படிக்கை இரத்தத்தை அப்பா நீர் சிந்தினீரோ அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவ வழியிலிருந்து பிள்ளைகளை மீட்கும்படிக்கு, எசப்பா, பிசாசினால் பிடிபட்டிருக்கிற பிள்ளைகளை மீட்கும்படிக்கு, விடுதலையாகும்படிக்கு, ஆவிகளினால் கட்டப்பட்ட கட்டுகளிலிருந்து அவிழ்க்கப்படும்படிக்கு, கண்ணிகள் அறுபடும்படிக்கு என் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும்.
ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல சரியத்தை தொடுகிற பிசாசுகள், சரியத்துல மறைந்திருக்கிற பிசாசுகள், சரியத்துக்குள்ள இருந்து வேலை செய்கிற அத்தனை ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இந்த ஜெபம் போகிற இடத்துல எல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும். அப்பா, பிள்ளைகளுக்கு விடுதலை என் இயேசு. நீங்கள் விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புகிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது, நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வேணாலும் இருந்துக்கோங்க. ஆனா இந்த இயேசப்பா மேல நம்பிக்கை வச்சு நீங்க நிப்பீங்கன்னு சொன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை. பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு விடுதலை. இருளில் சிக்கிரிக்கிற உங்களுக்கு விடுதலை. இனி அந்தகாரம் உங்களை சூழ்ந்திருக்க முடியாது. அதிகமாய் பிரகாசிக்கிற என் ஆண்டவராகிய முகத்தின் வெளிச்சம், அவருடைய முகத்தின் பிரசன்னம் உங்க மேல அது உதிக்கும். ரீமா ஷாத்தாலா ரீகால் அதியான் சொன்னது. ஹல்லேலூயா. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியின் இயேசு ஒருவரே. யெஷுவா, யெஷுவா, யெஷுவா. அவர் இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல். உன்னை விடுதலையாக்குவார். இப்பொழுது உன் கட்டுகள் அறுபட்டு போகிறது, உன் சங்கிலிகள் அறுபட்டு விழுகிறது. ஹல்லேலூயா. உன் கால்களில் கட்டிருக்கிற கயிறுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. உன் இடுப்புல கட்டிருக்கிற கயிறுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மந்திரத்தினாலே உன்னை எங்கெல்லாம் கட்டுனாங்களோ அத்தனை மந்திரங்களும் தந்திரங்களும் வாந்திரிகளும் பில்லி சூனியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது செயலற்று போகிறது. செயலற்று போகிறது. செயலற்று போகிறது. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Master. Thank you, Master. Thank you, Master. Thank you, Jesus. Hallelujah. 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 பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, உன்னதத்தின் அக்கினி, உன்னதத்தின் அக்கினி, உன்னதத்தின் அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, உன்னதத்தின் அக்கினி, சுட்டரிக்கும் அக்கினி. ஹல்லேலூயா. பரிசுத்த அக்கினி, அது பரிசுத்த அக்கினி உன் சிரசின் மேல ஊற்றப்படுகிறது. உன் சிரசின் மேல ஊற்றப்படுகிறது. பொல்லாத ஆவியே போக மாட்டேன்னு சொல்லி நீ இனிமே இருக்கவே முடியாது. இனி இருக்கவே முடியாது. இந்த வார்த்தை கேட்கிற பொழுது, இந்த வார்த்தை கேட்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானோட அந்த மகிமை, அந்த ரூவா காற்று உன் மேல் வீசும். உன் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. காற்றிலே பதறடிக்கப்பட்ட பதறுகளை போல உன் கிரியைகள் அத்தனையும் அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே, வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுகிறேன். நான் பேசுகிற வார்த்தை ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஹல்லேலூயா வல்லமையான வார்த்தை, உயிர்ப்பிக்கும் வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, சத்தியத்தின் வார்த்தை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு, உண்டு, நிச்சயமாக உண்டு, நிச்சயமாக உண்டு, நிச்சயமாக உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் ஜெயித்தவர், ஜீவ புஸ்தகத்தை திறக்கவும் மூடவும் அதிகாரம் கொண்டவர், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல்களை உடையவர், 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாகி ஊறுகிறவர். என் ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் செய்கிறவர், படைத்தவர், உருவாக்கினவர், உண்டாக்கினவர். சகலமும் அவரே, சகலமும் அவரே. படைக்கப்பட்ட யாவும் என் இயேசு கிறிஸ்துவுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. படைக்கப்பட்ட யாவும் அவராலேயே படைக்கப்பட்டிருக்கிறது. ஆக படைக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பிள்ளைகள் மேலிருந்து உன் கைகளை இயேசுவின் நாமத்தினாலே உன் கிரியைகளை முறியடிக்கிறேன். சபிக்கப்பட்ட எந்த ஆவிகளும் பிள்ளைகளை இனி தொடாத படிக்கும். இயேசப்பா, பிள்ளைகளின் சரீரத்திலிருந்து வெளியேறின அத்தனை பிசாசுகளும் முழுவதுமாக அதன் கிரியைகள் அழிக்கப்பட்டு மீண்டும் அது வராதபடி தடுக்கப்படட்டும். சகரியா 2:5 படி இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை சுற்றிலும் என் தேவனுடைய அக்கினி மதில் எழும்பட்டும், எழும்பட்டும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. விடுதலை கட்டவிழ்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் ஒருவருக்கே இந்த மகிமையும் கனத்தையும் நான் செலுத்தி இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம்.